போட்டுட்டு நல்ல இதையும் நல்ல நம்ம செவத்துல வறுத்துக்கணும். அதாவது ஒரு மூடி எடுத்து நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. இந்த அளவுக்கு நம்ம தேங்காயை நல்லா வறுத்துக்கணும். அவ்வளவுதான். இதையும் நம்ம பிளேட்ல மாத்திடலாம். இப்போ நம்ம வறுத்த தேங்காயும் இந்த பிளேட்ல போட்டாச்சு. இதுவும் நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். மிளகாய் வத்தல் போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஓரளவு செவப்பா நம்ம வறுத்துக்க போறோம். பிளேட்ல எடுத்துடலாம். பிளேட்ல எல்லாமே ஆறிட்டு இருக்கு. இதெல்லாம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை திரிக்க போறோம். இந்த அளவுக்கு நமக்கு பொடியாகும். அந்த மாதிரி நம்ம கருவேப்பிலைய திரிச்சுக்கணும். அப்பதான் நமக்கு இதுக்கு நல்ல ஃபைன் பவுடர் ஆகும். ஒரு ஜார் எடுத்திருக்கேன். அதுல ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எல்லாமே ஜார்ல சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான